Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. வெல்கம் பேக் டு த சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இருக்குது தமிழில், மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ கோடிங் வீடியோஸ் வந்திருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின், லாங்கஸ்ட் சைக்கிள் இன் அ கிராஃப். இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின். Question என்னன்னா, you are given a directed graph of n nodes numbered from 0 to n-1, where each node has at most one outgoing edge. The graph is represented with 0 indexed array edges of size n, indicating that there is a directed edge from node I to node edge of I. If there is no outgoing edge from node I, then edge of I is equal to -1. Return the length of the longest cycle in the graph. If no cycle exists, return -1. A cycle is a path that starts and ends at the same node. So question ரொம்ப simple தான். கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா there are 2-3 main things. ஸோ அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு சிங்கிள் அரே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அரே, அந்த அரே பேர் வந்து எட்ஜஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வேணால் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2, -1, 3 அண்ட் தென் -1 இருக்குது, ரைட்? 3 and 1 இருக்குது. ஸோ நான் இண்டெக்ஸ் எழுதிக்கிறேன் இங்கே 0, 1, 2, 3. ஆல்ரைட். ஸோ இந்த கிராஃப் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, 0th நோட்லேருந்து there is a directed edge to 2, ரைட்? அண்ட் இங்கே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் 1லேருந்து எந்த நோடுக்குமே directed edge இல்லைன்னு நான் மீனிங், ரைட்? அண்ட் இப்போ பாருங்கள் 3 இருக்குது. இண்டெக்ஸ் 2லேருந்து 3க்கு ஒரு directed edge இருக்குது. இண்டெக்ஸ் 2லேருந்து 3க்கு, ரைட்? அண்ட் அதே மாதிரி 3லேருந்து 1க்கு வந்து ஒரு directed edge இருக்குது. 3லேருந்து 1க்கு, ஸோ 3லேருந்து 1க்கு directed edge இருக்குது, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி நோட் ஆஸ், இங்கே இந்த கண்டிஷன் பாருங்கள். இந்த கொஷனில் கிராஃப் இஸ் ரெப்ரசன்டட் வித் கிவன் 0 indexed array edges அண்ட் எல்லா நோட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்குது. ஒன்லி ஒன் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்குது, ரைட்? அட்மோஸ்ட் ஒன்லி ஒன் அவுட் கோயிங் எட்ஜ் இருக்குது. திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். பாருங்கள், அட்மோஸ்ட் ஒன் அவுட் கோயிங் எட்ஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் 0லேருந்து இந்த ஒரு எட்ஜ் வந்து அவுட் கோயிங் எட்ஜ், ரைட்? 0 to 2க்கு நடுவில் இருக்கிற எட்ஜ் வந்து திஸ் இஸ் அவுட் கோயிங். 2 to 3 நடுவில் இருக்கிறது திஸ் இஸ் ஒன் அவுட் கோயிங் எட்ஜ் ஃபார் 2. அண்ட் 3க்கு அவுட் கோயிங் எட்ஜ் வந்து இது. 1க்கு வந்து அவுட் கோயிங் எட்ஜே இல்லை. 1க்கு அவுட் கோயிங் எட்ஜ் இல்லாதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. -1 மீன்ஸ் தட் 1 to அவுட் கோயிங் எட்ஜே இல்லைன்னு அர்த்தம், ரைட்? ஸோ இதில் வி ஹேவ் டு ஃபைண்ட் த சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது ஆக்சுவலி, ரைட்? அதாவது இங்கே 3, 4, 2ங்கிறது சைக்கிள். 3, 4, 2 இங்கே பாருங்கள், சைக்கிள் அப்படியே 3, 4, 2 ட்ராவல்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 3, 4, 2லேயே நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ சைக்கிள். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் நான் வந்து ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இந்த கிராஃப் பாருங்கள். நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் நம்பர் த நோட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 0லேருந்து நான் வந்து ஒரு டிஎஃப்எஸ் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ரைட்? இந்த கொஸ்டினை நம்ம வந்து டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். டெப்த் ஃபர் சர்ச் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து கிராஃப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. அண்ட் இஃப் யூஆர் அ பிகினர் லேர்னிங் கிராஃப்ஸ், யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ், ரைட்? ஸோ அதில் வந்து நான் கிராஃப்ஸில் டிஎஃப்எஸ் அண்ட் தென் பிஎஃப்எஸ் ட்ராவல்ஸில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது பார்த்துட்டு யூ கேன் கோ செக் அவுட் கிராஃப் பிளேலிஸ்ட். கிராஃப் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம் 20 வீடியோஸ் வந்துருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ டிஎஃப்எஸ் பற்றி சொல்லிடுறேன். டிஎஃப்எஸ் இஸ் நத்திங் பட் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 0 to 1 போகும். 1க்கு ஏன் போகுதுன்னா, பிகாஸ் 0லேருந்து 1க்கு தான் போக முடியும். இட் மீன்ஸ் தட் 1 இஸ் அட்ஜசன்ட் நெய்பர் ஆஃப் 0, ரைட்? 0லேருந்து 1க்கு போகும். 1ஓட அட்ஜசன்ட் நெய்பர் என்னது 2, பிகாஸ் 1லேருந்து 2க்கு தான் போக முடியும். 1லேருந்து 3, 4க்கு போக முடியாது, பிகாஸ் 1லேருந்து 4க்கு எட்ஜே இல்லை பாருங்க, ரைட்? 1லேருந்து 2க்கு போகும், அண்ட் தென் 2லேருந்து 3க்கு வரும், ரைட்? அண்ட் தென் 3லேருந்து 4க்கு போகும், அண்ட் தென் 4லேருந்து 1க்கு வரும். 4லேருந்து 1க்கு வரும், அண்ட் 1லேருந்து மறுபடியும் 2க்கு போகும், 2லேருந்து 3க்கு வரும், 3லேருந்து 4க்கு போகும், ரைட்? அண்ட் தென் 4லேருந்து 1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, ரைட்? ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் அ சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளோட லென்த்தை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். திஸ் இஸ் த கொஸ்டின். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, வி கேன் ஜஸ்ட் மார்க் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 0ஓட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0க்கு டிஸ்டன்ஸ் என்ன 0, ரைட்? அதே மாதிரி 0லேருந்து 1க்கு என்ன டிஸ்டன்ஸ் 1, ரைட்? 0லேருந்து 2க்கு என்ன டிஸ்டன்ஸ் 2, ரைட்? This is 1, 2, and 0 to 3 என்ன distance 3, 0 to 4 என்ன distance 4. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 4லேருந்து 1க்கு வரும். 4லேருந்து 1க்கு வரும்போது
என்ன டிஸ்டன்ஸ் ஆகும் 4லேருந்து 1க்கு வரும்போது என்ன டிஸ்டன்ஸ் ஆகும் 5 ஆகிடும் ரைட். இப்போ நம்ம நியூ டிஸ்டன்ஸ் வந்து 5 ஆகிடும். பட் ஆனால் ஓல்டு டிஸ்டன்ஸ்னா 1 இருக்கு ரைட். ஓல்டு டிஸ்டன்ஸ் 1 இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணலாம் வெதர் நம்ம ஆல்ரெடி டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிட்டோமான்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் மறுபடியுமே வந்து 4 to 1க்கு நம்ம வரும். ஸோ இட் மீன்ஸ் தட் வி ஹவ் ஃபவுண்ட் அ சைக்கிள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா வி கேன் ஜஸ்ட் சே அந்த நியூ டிஸ்டன்ஸ் வந்து 5. அதாவது இந்த 0 1 2 3 4 மறுபடியும் 1க்கு வந்தால் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 5 ரைட். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 5. பட் ஆனால் நம்மளோட ஓல்டு டிஸ்டன்ஸ் என்னது 0 to 1க்கு திஸ் இஸ் த ஓல்டு டிஸ்டன்ஸ் விச் இஸ் 1. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நியூ டிஸ்டன்ஸ் வந்து 5 மைனஸ் த ஓல்டு டிஸ்டன்ஸ் என்னது விச் இஸ் 1. ஸோ இது பண்ணோம்னா வி வில் கெட் த ஆன்சர் ஆஸ் 4. ஸோ 4ங்கிறது என்னது 4 இஸ் நத்திங் பட் த லென்த் ஆஃப் தி சைக்கிள். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இந்த ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மெயினாக இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரைட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிஎஃப்எஸ் யூ கேன் கோ செக் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் சீரிஸ். அதில் வந்து டிஎஃப்எஸ் பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் யூஸ் பண்ணலாம். அண்ட் மெயினாக இப்போ என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு ஃபைண்ட் சம் வே டு மேப் தீஸ் வேல்யூஸ். அதாவது 0 1 2 3 4. ஸோ இந்த கிராஃப் வந்து நம்ம நம்பரிங் பண்ணணும். ஸோ நம்பரிங் பண்ணுறதுக்கு ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணலாம்னா வி கேன் ஜஸ்ட் ஹாவ் அன்ஆர்டர் மேப் ரைட். ஸோ ஒரு அன்ஆர்டர் மேப் யூஸ் பண்ணி வி கேன் ஜஸ்ட் do this mapping. Just we can find the distance in the 0 1 2 3 4ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா these 0 1 2 3 4லாம் பார்த்தீங்கன்னா these are distances. ஸோ ஒரு மேப்பை யூஸ் பண்ணி we can have the distance. ஃபார் எக்ஸாம்பிள் 0க்கு வந்து 0ன்னு வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ 0 to 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 1. ஸோ இந்த மாதிரி ஒரு மேப் யூஸ் பண்ணி we can solve this problem. ஸோ straight away let's get into the code right. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டீஜர் n ஒரு n is nothing but the size of the graph, edges dot size right. அதாவது number of nodes. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் நம்ம கிராஃப் ப்ராப்ளம் எப்பயும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி we will declare adjacency list. we will create adjacency list. ஸோ adjacency லிஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ vector of int adjacent. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா n ரைட். And next என்ன பண்ணலாம் we have to fill the adjacency list for int i is equal to 0, i is less than n, i plus plus. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ we have to build the adjacency list. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து எட்ஜஸில் -1 இருந்துச்சுன்னா it means that there is no directed edge from that particular index to there is no outward edge from that particular index. ஸோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. இட் மீன்ஸ் தட் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது நோடு 1ல இருந்து அவுட்வர்ட் எட்ஜே இல்லைன்னு மீனிங். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் இங்கே வந்து we have to specify if edges of I is not equal to -1 only then what we can say is adjacency list of I dot pushback edges of I. Alright, so this is a directed graph. அதனால் வந்து இதோட நம்ம நிறுத்திக்கலாம் ரைட். அன்டைரக்டடாக இருந்துச்சுன்னா we have to அன்டைரக்டடாக இருந்துச்சுன்னா நம்ம எட்ஜஸ் ஆஃப் ஐலேருந்து ஐக்கு இன்னொரு எட்ஜை நம்ம ட்ரா பண்ணுவோம். பட் திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப், அதனால நம்ம இப்படியே வச்சுக்கலாம் ரைட். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் டைரக்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு we can நெக்ஸ்ட்டு நம்ம டிஎஃப்எஸ்ல எப்பயுமே வந்து ஒரு விசிட்டட் அரே யூஸ் பண்ணுவோம். விசிட்டட் அரே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டு செக் வெதர் த பர்டிகுலர் நோட் இஸ் ஆல்ரெடி விசிட்டட் ஆர் நாட். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன், வெக்டர் ஆஃப் bool visited. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா n நோட்ஸ் இருக்குது அண்ட் எல்லாமே இனிஷியலைஸ்டு ஃபால்ஸ் ரைட். அண்ட் இப்போ ஆன்சர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஆன்சர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா if there is no cycle then we have to return -1. அதனால் ஆன்சர் வந்து -1க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சைக்கிள் இல்லைன்னா இந்த ஆன்சர் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும், -1 அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். ஆல் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we have to actually create a DFS function. ஸோ DFS function கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் இங்கே சொல்லணும். சப்போஸ் நம்மளுக்கு கிவன் கிராஃப் ரைட், சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்த கிராஃபு லெட்ஸே நம்ம கிவன் கிராஃப் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். லைக் 0 ரைட், 0 1 2 ரைட். திஸ் இஸ் ஒன் கிராஃப். அண்ட் அதே மாதிரி let's say we have graph like 3. ஸோ கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் ரைட். ஸோ நம்ம கிராஃப் வந்து இப்படி இருக்குதுன்னா
சி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபில் வந்து 0 1 2ங்கிறது ஒரு சைக்கிள், 0 1 2ங்கிறது ஒரு சைக்கிள், அண்ட் 3 4 5 6ங்கிறது ஒரு சைக்கிள். அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், திஸ் என்டையர் திங் இஸ் அ கிராஃப், ரைட்? திஸ் என்டையர் திங் இஸ் அ கிராஃப். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா this 0 1 2 is a component and 3 4 5 6 is a component, right? So this entire thing is a graph. But ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃபில் 2 காம்போனன்ட் இருக்குது. 2 காம்போனன்ட் ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து கனெக்டிவிட்டியே இல்லை பாருங்கள். 0 3, அதாவது இந்த காம்போனண்ட்டுக்கும் கனெக்ஷனே இல்லை பாருங்கள். ஸோ there are 2 components. ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்துச்சுன்னா we should be able to solve this thing also. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதனால் what I'm going to do is I'm going to run a for loop for int I is equal to 0, I is less than n. எல்லா நோட்ஸுமே நான் பார்க்குறேன், ரைட்? I plus plus. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கால் த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன், ரைட்? இங்கே வந்து நான் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் எப்போ கால் பண்ணுவோம்னா இஃப் நாட் விசிட்டட் ஆஃப் தட் பர்டிகுலர் நோட், இஃப் நாட் விசிட்டட் ஆஃப் ஐ, ரைட்? நாட் விசிட்டட் ஆஃப் ஐ வில் கால் திஸ் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஃபைன். ரைட்? ஸோ புரியுது நம்புறேன் நான் எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு. ஸோ டிஎஃப்எஸ் நம்ம என்னென்ன பாஸ் பண்ணலாம்னா வி ஹேவ் டு பாஸ் த கரண்ட் நோட் and d ன்னு ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ண போகிறேன். d is initialized to 0, all right? and then visited array அப்படியே பாஸ் பண்ணிடுவேன், and then adjacency list அப்படியே பாஸ் பண்ணிடுவேன், and answer அப்படியே பாஸ் பண்ணிடுவேன், ரைட்? and முக்கியமாக I will also pass the distance unordered map. so distance unordered map இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். distance unordered map is nothing but to map these values. ஸோ இங்கே காமிச்சு தெரியுமா, இந்த 0th நோடுக்கான டிஸ்டன்ஸ் என்னது 0, 0 to 1க்கு என்ன டிஸ்டன்ஸ் 1. ஸோ இதை மேப் பண்ணுறதுக்கு ஐம் யூஸிங் திஸ் டிஸ்டன்ஸ் unordered map, ரைட்? ஸோ unordered map of int of int. ஸோ பேர் வந்து டிஸ்டன்ஸ்னு வைக்கலாம், அண்ட் ரைட் டிஸ்டன்ஸ்னு வைக்கலாம். ஸோ ஆல் ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா we have to actually declare that define that function dfs. ஸோ void dfs. ஸோ டிஎஃப்எஸ்ல என்னென்ன பாஸ் பண்ணலாம், int node and int d ன்னு ஒரு வேரியபிள், ரைட்? d is nothing but the distance d and unordered map of distance. இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல் ரைட். ஸோ unordered map of distance and நெக்ஸ்ட் வந்து visited array பாஸ் பண்ணணும். ஆக்சுவலி visited vector of bool visited vector of bool visited பாஸ் பண்ணியாச்சு. visited distance and adjacency list பாஸ் பண்ணணும். adjacency list இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். adjacency list, ரைட்? adjacency list. ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சரை பாஸ் பண்ணணும். ஆன்சரோட டைப் பார்த்தீங்கன்னா ஐ எம் பாசிங் பை ரெஃபரன்ஸ், பிகாஸ் நம்ம ஆன்சரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ரைட்? ஆல் ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு அப்சர்வ் ஒன் திங். இங்கே வந்து நான் இந்த வெக்டார், இந்த விசிட்டட் வெக்டார் அண்ட் இந்த அன்ஆர்டர் மேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ் திஸ் அப்பர்சன் சிம்பிள். ஏன்னா அப்பர்சன் சிம்பிளில் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும், பிகாஸ் பாஸ் பை ரெஃபரன்ஸ் ஆக்சுவலி இட் வில் டிக்ரீஸ் த மெமரி தட் யூ யூஸ். சப்போஸ் நீங்கள் பாஸ் பை ரெஃபரன்ஸில் பாஸ் பண்ணலினா சம்டைம்ஸ் யூ வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம டிஎஃப்எஸ்ஸை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணிவிடுவோம், அந்த பர்டிகுலர் நோட வில் விசிட் பண்ணிவிடுவோம். ஸோ விசிட்டட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, next what I am going to do is if the distance of node is equal to d, right? இந்த dல பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிஷியலாக வந்து நான் 0 பாஸ் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் தட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நோட வந்து இந்த 0 தான் பாஸ் பண்ண போகிறேன், இந்த 0th நோட பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் d வந்து 0வாக இருக்குது. இட் மீன்ஸ் தட் நம்ம மேப்பில் வந்து டிஸ்டன்ஸ் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு ஸ்டோர் ஆகும், ரைட்? 0க்கான டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் அந்த டியை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் வி கேன் just see the adjacent neighbors of the current node. So auto neighbor of adjacency list of node, அதாவது நம்ம adjacent nodes பார்க்குறோம். if not visited of that particular neighbor, அதாவது ஸோ நம்ம 0 வந்து டிஎஃப்எஸ் கால் பண்ணுறோம், ரைட்? ஸோ 0ட adjacent neighbor வந்து 1. ஸோ 1 வந்து விசிட்டடாக இருக்கா, விசிட்டடாக இல்லைனா we will again call the DFS. if not visited of neighbor we can again call the DFS நெய்பரை பாஸ் பண்ணணும். அண்ட் தென் டியை வந்து d+1, பிகாஸ் d+1 ஏன் பாஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில்
நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டி வந்து 0 இருக்குது, டி வந்து இப்போ டி ப்ளஸ் 1 1 ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் நோடோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். ஃபஸ்ட் நோடோட டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆகிடும், ரைட். ஃபஸ்ட் நோடோட டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஈச் ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் நோடோட டிஸ்டன்ஸ் வந்து 2 ஆகிடும், தேர்ட் நோடோட டிஸ்டன்ஸ் வந்து 3 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும், ரைட். ஸோ டி ப்ளஸ் 1 அண்ட் விசிட்டட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், விசிட்டட் அரே. அண்ட் தென் டிஸ்டன்ஸ் மேப்பையும் அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஆன்சரையும் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா, இப்போ இஃப் இன் கேஸ், ரைட், இப்போ லெட் மீ கிரியேட் த என்டையர் மேப். ஸோ அந்த என்டையர் மேப் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரைட் சைடு பாருங்கள். ஸோ வி ஹேவ் திஸ் 1க்கு வந்து டிஸ்டன்ஸ் 1, 2க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 2, ரைட். 3க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 3 ஆகிடும், 3க்கு வந்து டிஸ்டன்ஸ் 3, அண்ட் 4க்கு வந்து டிஸ்டன்ஸ் 4, ரைட். 4க்கு வந்து டிஸ்டன்ஸ் 4, ரைட். 4க்கு வந்து டிஸ்டன்ஸ் 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஎஃப்எஸ் காலில் 0லேருந்து 1க்கு வரும், 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, அண்ட் தென் மறுபடியும் 4லேருந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வருவோம். ஸோ வி ஆர் செக்கிங் ஆக்சுவலி இஃப் நாட் விசிட்டட்னா தான் வந்து வி ஆர் காலிங் திஸ் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் இந்த 1 வந்து ஆல்ரெடி விசிட் ஆயிருக்கு பாருங்க, 1 வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம். 1 வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா we will check whether the distance of 1 is already in map ன்னு நம்ம செக் பண்ணுவோம். மேப்ல வந்து ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணுவோம், ரைட். else if distance dot count of neighbor. ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா what I can say is answer equal to max of, ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் லென்த் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சைக்கிள். max of d minus distance of neighbor plus 1. all right. ஸோ நான் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் இஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணும்போது 0 to 1, 0 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4 வந்துடுறோம். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த 4ஓட அட்ஜஸ்ட் நெய்பர் பார்க்கணும். 4ஓட அட்ஜஸ்ட் நெய்பர் பார்த்தீங்கன்னா 1, பட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விசிட் ஆயிருக்கு. 1 வந்து ஆல்ரெடி விசிட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி விசிட் ஆன காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டிஸ்டன்ஸ் என்னது, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 4ல் இருக்குது, ரைட். டிஸ்டன்ஸ் வந்து 4 இருக்குது, ரைட். டிஸ்டன்ஸ் வந்து 4 minus the map of the neighbor. It means the distance of the neighbor. Distance வந்து 4 minus the distance of the neighbor. Distance of the neighbor என்னது, ஸோ distance of 1ல பாருங்க, distance mapல 1 பாருங்க, 1ஓட வேல்யூ என்னது 1, 1ஓட வேல்யூ என்னது 1. ஸோ -1 ப்ளஸ் 1 பண்ணுறோம். -1 ப்ளஸ் 1 பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 4ன்னு கிடைக்குது, ரைட். 4ன்னு கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து 4ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆல்ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். அண்ட் +1 இங்கே நான் ஏன் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் +1 நம்ம ஏன் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து 4 மைனஸ் அந்த டிஸ்டன்ஸ் டி வந்து 4 மைனஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1. டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் மேப்பில் 1 இருக்கு. இது பண்ணிட்டோன்னா we are only getting this portion. ஸோ இதை பாருங்கள். ஸோ 1 2 and then 3, 1 2 and then 3. ஸோ 1 to 2 வந்து 1. ஸோ இந்த 1 2 3 4 இந்த ஒரு போர்ஷன் தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குது. த டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் போர்ஷன் 1 2 3 4. இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3, ரைட். 3. பட் ஆனால் we are not calculating this 4 to 1. 4 to 1 டிஸ்டன்ஸ் வந்து 1 ஆகிடும். ஸோ அதனால் we are adding this +1 ஆட் பண்ணுறதுனால we are also including this 4 to 1. 4 to 1 டிஸ்டன்ஸ் வந்து என்னது 1. ஸோ we are also including this distance. ஸோ அதனால we are adding this 1. ஸோ அந்த 1 ஆட் பண்ணால் we are getting the answer as 4, which is the right result. ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலாக we can just say return answer. alright. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ எரர் வருது. எக்ஸ்பெக்டட். ஓகே, நான் இங்கே வந்து இட்ஸ் டைப்பிங் மிஸ்டேக். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. லெட் மீ செக் ஃபார் ஆல் டெஸ்ட் கேசஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா there is a slight mistake. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் பாருங்கள். ஃபார் int i = 0, i is less than n.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து -1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எட்ஜஸ் வெக்டார் வந்து எட்ஜஸ் வெக்டாரில் -1 இருந்துச்சுன்னா தான் -1 இல்லைன்னா மட்டும்தான் we are adding this we are actually adding into the adjacent list, right? இங்கே நான் வந்து -1க்கு பதிலாக 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே -1 கொடுத்துட்றேன். -1 கொடுத்து ரன் பண்ணால் ரன் ஆகும். ரைட், ஸோ லெட் மீ சப்மிட். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின், ரைட்? அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்கான இன்ட்யூஷன் என்னன்னா we are ஃபஸ்ட் வந்து நம்ம விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கிறோம். விசிட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம மேப்பில் ஸ்டோர் பண்ணிடுறோம். விசிட்டட் டிஸ்டன்ஸ் எல்லாமே மறுபடியும் அந்த பர்டிகுலர் நோட நம்ம டிஸ்டன்ஸ் மறுபடியும் விசிட் பண்ணோம்னா அந்த நியூ டிஸ்டன்ஸ் மைனஸ் ஓல்டு டிஸ்டன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஈச் டைம் மேக்ஸிமைஸ் பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணி, ரைட்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.